மாற்றி யோசித்தவர்கள். அன்பு நேயர்களே, இந்த மாற்றி யோசித்தவர்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பல மிஷனரிமார்கள் நம்முடைய தேசத்திலே வந்து பல கல்வி பணிகளையும் பல மருத்துவ பணிகளையும் பல சமுதாய பணிகளையும் மேற்கொண்டார்கள். இதன் விளைவாக இன்றும் நம்முடைய தேசம் பல முன்னேற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வரிசையில் இந்த நாளிலே நாம் அட்வென்ட் திருச்சபையை குறித்து நாம் காண இருக்கிறோம். அட்வென்ட் என்றால் என்ன? ஒருவேளை நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம், அட்வென்ட் என்றால் என்ன என்று. அட்வென்ட் என்ற சொல்லிற்கு வருகை அல்லது ஒரு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அட்வென்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பின் அந்த ஒரு நிகழ்ச்சியை அல்லது அந்த ஒரு வருகையை எதிர்நோக்கி நிற்கக்கூடிய காலத்தை அந்த அட்வென்ட் குறிப்பிடுகிறது. கிறிஸ்மஸ் நாட்களுக்கு முந்தைய ஒரு 4 வாரம் இதற்காக வருகை, அதை காத்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த அட்வென்ட் என்கிற சொல் அமைகிறது. இந்த ஒரு சொல்லிலிருந்து ஒரு உருவான ஒரு திருச்சபை குறித்து நாம் இதனால் காண இருக்கிறோம். போவோமா? ஆயிரத்தி 1911 வருடம் எந்த தொழில்நுட்பமோ போக்குவரத்து வசதிகளோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் 2 பேர், திருமதி ஜோன்ஸ் அவர்களும் திருமதி சாண்டஸ் அவர்களுமாக சென்னைக்கு அருகாமையில் உள்ள பொன்மார் என்கிறதான ஒரு மலைக்குன்றுக்கு சுவிசேஷம் சொல்ல செல்கிறார்கள். அந்த நேரம் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு சாயங்கால நேரமானபடியால் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அறிவித்து முடிக்கும் பொழுது இரவு நேரமாகிவிட்டது. எங்கேயாவது தங்கலாம் என்று அவர்கள் இடத்தை தேடி அலையும் பொழுது தங்குவதற்கு எங்கும் இடமில்லை. அவர்கள் கண்ணில் படுவதோ ஒரு வைக்கோல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததான ஒரு இடம். அந்த வைக்கோல் மேல் அவர்கள் அந்த இரவை படுத்து உறங்கினார்கள். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அவர்கள் மீண்டும் களைப்பில்லாமல் தங்களுடைய இறைப்பணியை, இறைவனின் சுவிசேஷ பணியை தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாக அந்த பகுதியிலே பல மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை அவர்கள் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் ஊக்குவித்து அவர்களை இன்னும் பலப்படுத்தி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்கும்படியான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இதன் மூலம் அந்த மக்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் உறுதியானார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் இந்த பொன்மார் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் இந்த சரித்திரத்தை எனக்கு தெரிந்த அளவிலும் மாத்திரமல்ல, சரித்திரங்களின் வாயிலாக சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து இந்த நேரத்திலே அதை குறித்து சொல்லுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்மார் மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் அமெரிக்க மிஷனரிமார்களாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆலயம். இந்த வரலாறு
என்று சொல்லப்போனால் 1912ஆம் ஆண்டிலே அமெரிக்காவிலிருந்து இங்கு வந்த இஎல் ஜோன்ஸ், திருமதி சாண்டர்ஸ் என்ற 2 மிஷனரிகள்மார்கள் தான் இந்த பகுதியிலே வந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தபோது ஆண்டவருடைய தரிசனத்தினாலே இந்த பகுதியில் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அவர்களோடு கூட பேசியிருக்கிறார். அவர்கள் இந்த வருவதற்கு வழி கூட இல்லாமல், ரோடு வசதி இல்லாத இந்த காலத்தில் அவர்கள் ஒரு வழி பாதையில் நடந்து வந்து தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சுகபோகமாக இருந்த அந்த இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு அநேக தடைகளின் மத்தியில் 1937ஆம் வருஷம் இந்த இடத்துல இந்த நிலம் வாங்கப்பட்டது ஆலயத்திற்கென்று. அப்பொழுதும் அநேக அரசாங்கத்தினாலும் பொதுமக்களாலும் அநேக தடைகள் இருந்தபடினாலே அந்த ஊழியங்கள் எல்லாம் சிலது காலம் தடைப்பட்டு 1937ஆம் ஆண்டு கடைசியில் இந்த ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டு 38வது வருஷம் 1938வது வருஷம் இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சரித்திரம் சொல்கிறது. அப்போது பார்த்தார்கள் சொன்னால் இந்த ஆலயத்தை அவர்கள் செய்த ஊழிய காலங்களிலே ஆரம்பத்தில் 7 குடும்பங்கள் தான் இந்த சபையில் முதலாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர்கள் சாலமோன் தாத்தா குடும்பம், சீமோன் தாத்தா குடும்பம், இயேசுதாஸ் தாத்தா குடும்பம், ஈசாக்கு தாத்தா குடும்பம், தேவநேசன் தாத்தா குடும்பம், தெய்வ சிகாமணி தாத்தா குடும்பம், சாமிதாஸ், இவர்கள் 7 குடும்பங்கள் தான் ஆரம்பத்தில் இந்த சபையில் சேர்ந்திருந்தார்கள். அப்போது பார்த்தார்கள் ஊழியர்கள் மிகவும் குறைவான ஒரு காலகட்டத்தில் இந்த ஊழியம் படிப்படியாக வளர்ந்து 1988ஆம் ஆண்டிலே இந்த திருச்சபையின் 75வது ஆண்டு விழா நடைபெற்றது. அப்பொழுது அந்த ஆண்டு விழாவில் அமெரிக்க தாய் சங்க செயலாளராக இருந்த ஊழியக்காரர் அவர்கள் இந்த இடத்துல வந்து 75வது ஆண்டு விழாவை அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். அந்த நாட்களெல்லாம் இந்த சபையில் பார்க்கும்போது ஒரு குறைவான மக்கள் தொகை தான் அந்த நாட்களிலே இருந்தது. அந்த நாட்களிலே பார்க்கும்போது சிரமத்தோடு கூட தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. அந்த மிஷனரிமார்களின் உழைப்பாலும் அவர்கள் தியாகத்தாலும் இந்த திருச்சபையின் போதகுடைய ஊழியத்தினாலும் திருச்சபை குடும்பங்களின் ஊழியத்தினாலும் திருச்சபை நிர்வாகக்கூடிய ஊழியினாலும் இந்த படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு 172 குடும்பங்களுக்கு மேலாக இந்த சபை வளர்ந்திருக்கிறது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வேதவசனத்தின்படியாக இன்றைக்கு அநேக கிராமங்களின் மத்தியில் இந்த அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை ஒரு குன்றின் மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் 2013ஆம் ஆண்டிலே 100வது ஆண்டு விழா நடந்தது. அந்த நாளிலும் தேவனுடைய மகிமையான கரம் இந்த திருச்சபையின் பேரில் இருந்தபடினாலே அநேக மக்கள் இதற்கு ஒத்துழைத்து இந்த 100வது ஆண்டுடைய சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நான் இந்த திருச்சபையில் பார்க்கும்போது 1972ஆம் ஆண்டில் இந்த திருச்சபைக்கு நான் வந்தேன். 1975வது ஞானஸ்தானம் பெற்று 1978 இந்த திருச்சபையின் செயலாளராக நான் பொறுப்பேற்றெடுத்து தொடர்ந்து 12 ஆண்டுகள், அதன் பிறகு 1993-98வது ஆண்டு வரைக்கும் 5 ஆண்டுகளும் 2010 13ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளுமாக 20 ஆண்டுகள் இந்த திருச்சபையின் செயலாளராக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்கு முன்பதாக நாங்கள் பார்க்கும்போது ஏசாயா குடும்பம் தான் இந்த ஊழியத்திலே முழு ஒத்துழைப்பு கொடுத்தது. அந்த நாட்களிலே பார்க்கும்போது ஒருவரும் வேதாகமத்தை படிப்பதற்கு அவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, படித்தவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் ஏசாயா குடும்பம், ஏசாயா, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டுவார். அப்போது எல்லாம் அந்த திருச்சபையின் செயலாளரும் பொருளாளரும் ஊழியக்காரரும் மூப்பரும் அவர்களாகவே இருந்து தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் கொடுத்த அந்த பயிற்சினாலே அநேக ஊழியக்காரர்களை அநேக திருச்சபை நிர்வாக குழுவினர்களோடு ஒத்துழைத்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, அநேக பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இப்படிப்பட்ட மின்சார வசதி கிடையாது. அந்த குடும்பங்களை குடும்ப ஜபக்கூட்டத்தில் சந்திக்கும் போது பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் எடுத்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் மிஷனரிமார்களுடைய தயவினாலும் ஆசிரியர் பெருமக்களுடைய விடாமுயற்சினாலும் அவர்கள் இந்த திருச்சபைக்கு உதவி செய்ததினாலும் ஊழியர்களின் அர்ப்பணிப்பான இந்த ஜெபத்தினாலும் அவருடைய ஊழியத்தினாலும் இன்றைக்கு இந்த திருச்சபை இன்றைக்கு வளர்ந்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக 172 குடும்பங்களுக்கு மேலாக இந்த திருச்சபையில் இன்றைக்கு வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு மூல காரணமாயிருந்தவர்கள் நம்முடைய மிஷனரிமார்கள் என்பதை மறந்து போக முடியாது. முதலிலே இந்த மிஷனரிமார்கள் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடம் அந்த அட்வென்ட் கிறிஸ்தவ கிண்டி திருச்சபை. அதற்கு அடுத்தபடியாக வேளச்சேரி மகாசபை இருக்கின்ற அந்த திருச்சபை. அதற்கு அடுத்தபடியாக கிராமப்புறங்கள் என்று பார்க்கும்போது இந்த பொன்மார் திருச்சபை தான் இந்த கிராமத்தில் 1912ஆம் ஆண்டில் ஆரம்பித்து இன்று வரை இன்றைக்கு 110 ஆண்டுகளை கடந்து இந்த திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது கர்த்தருடைய மேலான கிருபையும் மிஷனரிமார்களுடைய அவருடைய அயராத உழைப்பும் அவருடைய ஊழியமும் தான் மிகவும் சிறந்தது என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள இந்த நேரத்தில் நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமாக இந்த திருச்சபை நடத்தி கொண்டிருந்தார். இனிமேலும் அநேக திருச்சபைகள் உருவாக்கப்பட வேண்டும், அநேக ஊழியங்கள் எழுப்பப்பட வேண்டும், அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னும் சுற்றிலும் இருக்கிறதான எல்லா குடும்பங்களும் எல்லா கிராமங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் இங்கு அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் எதற்காக என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக எல்லா மக்களும் ரட்சிப்படைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த ஊழியம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இன்னும் மென்மேலுமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை சிறப்பாக நடத்தி மென்மேலும் இன்னும் மகிமைப்பட இன்னும் அநேக மக்கள் ரட்சிப்படைய அநேக குடும்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் கொண்டு வர இந்த ஊழியம் உறுதுணையாக இருக்கும். பொன்மார் அட்வென்ட் திருச்சபையின் மூப்பராக செயல்பட்டு வருகிறேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா 42 வயதாகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆலமரம் இருக்குது. நாங்களாம் சண்டே கிளாஸ் படிக்கும்போது அது அங்கே தான் படிப்போம். சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் வீட்டுக்கு போக மாட்டோம். எல்லாருமே இந்த மலையில் இருக்கிற கல் எல்லாத்தையுமே எடுத்து ஓரங்கட்டி இந்த இடத்துங்கள் வந்து ரொம்ப குன்றாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாமே அதை கொஞ்சம் சின்ன சின்ன கல் பெரிய கல் எல்லாமே எடுத்து ஓரம் போட்டு இந்த இடத்த கொஞ்சம் லெவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்தாபனம் கொஞ்சம் இந்த சர்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவ்வளோ பெரிய சர்ச்சாக வந்துருக்கு. இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு 110 வருடங்கள் ஆகி இந்த கிராமத்திலே ஒரு எழில்மிகு தோற்றத்தோடு இந்த கிராமத்திற்கு ஒரு நம்பிக்கை சின்னத்தோடு இந்த கிராமத்துக்கான எல்லா வகையிலும் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது இந்த திருச்சபை. 110 வருடங்களுக்கு முன்பதாக மிஷினரிகள் இந்த பகுதியிலே வந்து பள்ளியை ஆரம்பித்து இந்த பள்ளியின் மூலயமா இந்த கிராமத்தில் உள்ள அநேக மக்களுக்கு கல்வியை கொடுத்து அந்த கல்வியின் மூலயமா இந்த கிராமத்தில் உள்ள அநேக மக்கள் அநேக பதவிகளை அடைந்து பொறுப்புகளை அடைந்து வாழ்வாதாரத்திலே உயர்ந்து எல்லாவித காரியங்களிலும் தங்களை வளர்த்து கொள்வதற்கு இந்த திருச்சபை ஒரு ஆணித்தரமாக இந்த இடத்திலே ஊன்றப்பட்டுள்ளது. கல்வியை கொடுப்பதற்காக வந்த மிஷினரிகள் கல்வியின் மூலியமாய் ஆண்டவருடைய நற்செய்தியையும் இந்த பகுதியிலே பரப்பி மக்களுக்கு சொல்லி அநேக மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி இந்த கிராமத்தை ஒரு ரட்சிப்பின் கிராமமாக ரட்சிப்பின் மக்களாக இந்த பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருச்சபையின் மூலியமாய் அநேக கிராமங்கள் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து தான் அநேக கிராமங்களுக்கு சுற்றுவட்டாரத்தில் உள்ள அநேக கிராமங்களுக்கு சென்று மிஷினரிகள் ஊழியத்தை செய்து அங்கேயும் திருச்சபைகளை நிறுவினார்கள். மகாசபையின் மூலியமாய் உருவாக்கப்பட்ட 4வது திருச்சபை, முதலாவதாக வேளச்சேரி, 2வதாக கிண்டி, 3வதாக பள்ளிக்காரணை, 4வதாக நிறுவப்பட்டது தான் பொன்மாரில் அமைந்துள்ள இந்த திருச்சபை. இந்த திருச்சபையின் மூலியமாக 10க்கும் மேற்பட்ட கிளை திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது. 10 திருச்சபைகளிலே இப்போது அனைத்து திருச்சபைகளுமே அந்தந்த கிராமத்திலே ஒரு வட்டார திருச்சபைகளாக அதனுடைய ஊழியத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள். மகாசபையில் அது ஒரு அங்கமாக வகித்து கொண்டிருக்கிறது.
ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு முதலாக மிஷினரிகள் இந்த பகுதியில் வந்து கல்வியை கொடுத்து கல்வியின் மூலியமாய் நற்செய்தியை சொல்லி எல்லா மக்களையும் ஒரு நல்வழிப்படுத்தும் வகையில் நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில் இந்த பகுதியில் இந்த திருச்சபை நிறுவப்பட்டது. இந்த திருச்சபை இந்த கிராமத்திற்கும் இந்த பகுதிக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக மக்கள் இதன் மூலியமாய் அநேக பயன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருச்சபை இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் வாழ்வாதாரத்தில் உயர்ந்திருக்க முடியாது. எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே பின்னோக்கியே இருந்திருக்கும். இந்த திருச்சபை அநேக மக்களுக்கு ஒரு உதவியாக, எடுத்துக்காட்டாக, ஒரு தேவைகளை சந்திக்கக்கூடிய வகையில் எல்லா விதத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறது. அதன் மூலியமாய் நாங்கள் எல்லாரும் இன்றைய நிலைமையில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறோம், நல்ல ஒரு படித்திருக்கிறோம். அட்வான்ஸ் ஸ்தாபனத்தின் மூலிமா உருவாக்கப்பட்ட பள்ளி, அட்வான்ஸ் உயர்நிலை பள்ளியிலே நாங்கள் படித்து நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், நன்றாக படித்திருக்கிறோம், நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அநேக காரியங்களில் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் இந்த திருச்சபையும் இந்த திருச்சபையின் மூலியமாய் நடக்கப்பட்ட பள்ளிகளும் தான் காரணமே கண்டு வேறு ஒன்றும் இல்லை. இங்கு கல்வியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட பள்ளியின் மூலியமாய் படித்து மிஷினரிகளால் மூலியமாக உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபையில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. இப்பகுதியிலே குமாரி எம்ஆர் டேமன் அம்மையர் அவர்கள் வந்து இங்கேயே தங்கி இந்த மக்களோடு கூட மக்களாக இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அக்காலத்திலே இங்குள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து மிஷினரி குமாரி எம்ஆர் டேமன் அவர்களுக்கு கீழே காணப்படுகிற அந்த கிணற்றை தூர்வாரி சுத்தம் செய்து அம்மாவுக்கு கொடுத்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் கீழே காணப்படுகிற அந்த கிணற்றை தூர்வாரி சுத்தம் செய்த பொழுது அது உள்ளே இருந்த பாட்டில் ஓட், உடைந்த பிளேட் துண்டுகள், கத்திகள், கிழிந்து போன செப்பல்ஸ், துடப்பம் இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போட்டு சுத்தம் செய்தார்கள். அதையே ஒரு உதாரணமாய் டேமன் அம்மா செய்தி கொடுக்க ஆரம்பித்தார்கள். என்னென்றால், இந்த கிணற்றுக்குள் கிடக்கிற குப்பைகளைப் போல நம்முடைய இதயமாகிய உள்ளத்திலே அநேக தேவைப்படாத காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவரை நோக்கி பார்க்கும்போது அவைகள் எல்லாவற்றையும் அகற்றி வெளியேற்றி நமக்கு புது வாழ்க்கை, புது ஜீவன் கொடுக்க வல்லவர் என்பதை அந்த கிணற்றில் நடந்த சம்பவத்தின் மூலமாக செய்தியாக கொடுப்பார்கள் போகிற இடங்களெல்லாம். இது இந்த திருச்சபையின் மகத்துவம், இந்த ஊழியத்தின் மகத்துவம். ஏறக்குறை 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள், குடும்பங்கள் இங்கே விசேஷமாய் கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், சத்திய வசனத்தை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருச்சபையினுடைய அந்த பெயரே வந்து இயேசுவின் 2வது வருகையை எதிர்நோக்கும் ஒரு திருச்சபை. இயேசு பிறந்தது முடிந்து விட்டது, இயேசு வாழ்ந்து போதித்தது முடிந்து விட்டது, சிலுவையில் மரித்தது முடிந்து விட்டது, ஆண்டவர் நமக்காக பரலோகத்துக்கு போனதும் முடிந்து விட்டது. இப்போ ஒரு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வர வேண்டும், அதுதான் வருகை. அந்த 2வது வருகையை இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக உலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச் வருகையை எதிர்நோக்கும் திருச்சபை. இந்த திருச்சபையின் மூலமாக அநேக இடங்களிலே சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஏறக்குறை 100க்கும் மேலான சபைகள், அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபைகள் இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் இருக்கிறது. சென்னையை தாண்டி காஞ்சிபுரம் மற்றும் இந்த ஸ்தாபனத்தில் ஊழியம் பீகார், ஒரிசா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக ஏறக்குறை ஒரு 15க்கும் மேலான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இந்த பள்ளியின் மூலமாக மக்களுக்கு இயேசுவையும் அறிவித்து, ஆண்டவர் 2வது வருகையை அறிவித்து, மக்களுக்கு கல்வியை கொடுத்து அவருடைய அறிவு கண்களை திறந்து அநேகர் இந்த பள்ளியில் பயின்றவர்கள் ஆசிரியர்களாக, இன்ஜினியர்களாக நல்ல உயர்ந்த நிலையில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு பழமையான ஒரு ஸ்தாபனம் தான் அட்வென்ட் கிறிஸ்துவ ஸ்தாபனம். ஒரு பள்ளியை துவங்க வேண்டும் என்று தீர்மானித்து 1912ஆம் வருடம் அட்வென்ட் மிஷன் பள்ளி என்கிறதான ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார்கள்.
இதில் பல பேர், பல ஆசிரியர்கள் வந்து பணியாற்றினார்கள். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஆசிரியர் அபிஷேகநாதன் என்கிறதான ஒரு ஆசிரியர் கல்வி பணி, ஆசிரியர் பணி மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலே தன்னுடைய கிடைக்கிற நேரங்களிலே அவர் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். இதன் மூலம் பலர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த இடம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தது. மீண்டும் அந்த பள்ளியிலே பணியாற்றிய சக ஆசிரியர்களான தலைமை ஆசிரியர் ஒருவர் திரு ஆசீர்வாதம் அவர்கள், திரு ஜேக்கப் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதன் விளைவாக 1934ஆம் ஆண்டு இவர்கள் கல்வி பணியை வெற்றிகரமாக நடத்தி வந்த வேளையில் இவர்களுக்கு ஆராதிக்க ஒரு ஆலயம் வேண்டுமே என்று தீர்மானித்து இவர்கள் 1934ஆம் வருடம் ஒரு ஆலயம் கட்ட தீர்மானிக்கிறார்கள். இதன் விளைவாக 1936ஆம் வருடம் அஸ்திபாரத்தை போடுகிறார்கள். மிஷனரிமார்களால் அந்த ஊழியம் மாத்திரமல்ல, கல்வியை அவர்கள் கொடுத்தார். பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள், மருத்துவ வசதிகள் அவர்கள் கொடுத்து இந்த மக்களுக்கு அநேக நல்ல உதவிகளை செய்து தான் ஆண்டவருடைய இயேசுவின் சத்தியத்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளிலே போதகர்கள் குறைவாக இருந்த நாளிலே அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த திருச்சபையின் ஊழியங்களை அப்பொழுதெல்லாம் அவர்கள் செய்து இந்த ஊழியத்தை மிகவும் தாங்கி வந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக பார்க்கும்போது வேதநாயகம் ஐயா அவர்கள், ஜேக்கப் ஐயா அவர்கள், மனோவாசிரியர் அவர்கள், ஆபிரகாம் ஆசிரியர் அவர்கள், இப்படி ஆசிரியர்கள் தான் இந்த போதகர்களோடு கூட அவர்கள் ஒத்துழைத்து, திருச்சபை நிர்வாக குழுவினோடு ஒத்துழைத்து இந்த ஸ்தாபனத்தை, இந்த ஊழியத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பள்ளியானது சுற்று வட்டாரங்களில் உள்ள ஒரு 10 கிராமத்திற்கு ஒரே பள்ளி தான் அன்றைய நாட்களிலே இருந்தது. சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளுமே அந்த அட்வான்ஸ் பள்ளியிலே மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னால் அரசாங்க பள்ளி கூட பக்கத்து கிராமங்களில் எங்குமே இல்லை. அட்வான்ஸ் ஸ்தாபனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த பள்ளி மாத்திரமே இருந்தது. சுற்று வட்டார பகுதியில் உள்ள 10 கிராமங்களுக்கு மேலாக உள்ள சிறு பிள்ளைகள் எல்லாரும் வந்து அங்கு படித்து தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை, கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தது. மிஷினரிகள் என்ன நோக்கத்திற்காக, என்ன வாஞ்சைக்காக இந்த பள்ளியை நிறுவினார்களோ அந்த நோக்கமும் வாஞ்சையும் அந்த 10 கிராமங்களிலும் நிறைவேறப்பட்டது என்பதுதான் உண்மை. ஏனால் அந்த பள்ளியிலே படித்த அநேக மாணவர்கள் அநேக உயரிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார்கள். அநேக பொறுப்புகளில் அங்கம் வகித்திருக்கிறார்கள். தலைவர்களாக, உள்ளாட்சி பொறுப்புகளிலே ஒரு மிக சிறந்த ஒரு தலைவர்களாக அங்கம் வகித்திருக்கிறார்கள். அநேக பொறுப்புகளுக்கு சென்றிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்வாதாரத்தை கிராமத்தில் உயர்த்திருக்கிறார்கள். அது போன்ற வகையில் எல்லாத்திற்கும் உறுதுணையாக இருந்தது தான் இந்த பள்ளி. திருச்சபை சுற்று வட்டாரத்திலே எந்த திருச்சபைகளுமே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 30-40 கிராமங்களுக்கு மேலாக திருச்சபைகளே கிடையாது. வாகன வசதிகள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் நடந்தபடியாக சைக்கிள் மூலியமாக, மாட்டு வண்டி மூலியமாக எல்லா பகுதிகளுக்குமே சென்று, சுற்று வட்டார கிராமங்களுக்கு சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக சொல்லி அந்த மக்கள் ரட்சிப்புக்குள்ளே வர, ரட்சிப்பு அடைய, அந்த பகுதியில் திருச்சபைகளை நிறுவ, திருச்சபைகளை கட்டுவதற்கான எல்லா தேவைகளையும் செய்யக்கூடிய வகையில் அன்றைய காலகட்டத்தில் மிஷினரிகள் கூட இணைந்து இந்த பகுதியில் இருந்த மூத்த விசுவாசிகள் அநேகர் அவர்களோடு இணைந்து ஊழியத்தின் பாதையிலே செயல்பட்டார்கள். அநேக திருச்சபைகளை கட்டினார்கள். இந்த திருச்சபை தான் அநேக அட்வான்ஸ் ஸ்தாபனத்திலே இந்த திருச்சபை மாத்திரம்தான் அநேக கிளை திருச்சபைகளை உருவாக்கியது என்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு மருத்துவமனை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மிஷினரியின் கல்லறை பின்னாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல இங்கே இந்த பொன்மார் பகுதியிலே நீங்கள் எனக்கு பின்பாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கூடம் சுமார் 112 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிக்கூடம். சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாக, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கல்வி மறுக்கப்பட்ட நிலைமையிலே அடித்தட்டு மக்களுக்கும் எளியவர்களுக்கும் கல்வி அறிவு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி
மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். 1912ஆம் ஆண்டு மலைமேல் உள்ள அந்த திருச்சபைக்கு அருகிலே இந்த பள்ளிக்கூடம் துவங்கப்பட்டது. பின்பு இது இந்த பகுதிக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. எத்தனையோ எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கிய பள்ளிக்கூடம், எத்தனையோ ஆசிரியர்களை, சமுதாயத்தில் உயர்நிலையில் இருக்கிற மருத்துவர்களை, பொறியாளர்களை உருவாக்கிய பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவர் நம்முடைய தமிழக தலைமைச் செயலகத்தில் செயலாளராக பணிபுரிந்திருக்கிறார் என்ற வரலாறும் இந்த பள்ளிக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெரிய சாதனைகளை படைத்த ஒரு பள்ளிக்கூடம். இந்த பகுதி மக்களுக்கு கல்வி அறிவை, வெளிச்சத்தை தந்த ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் சிறப்பு, நான் சொன்னது போல் 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பள்ளிக்கூடம் மாத்திரமல்ல, இந்த சுற்றுப்பகுதியில் பலருக்கு பிரயோஜனமாக இருந்த ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் முன்பாக பணிபுரிந்த தலைமை ஆசிரியர், அவர் நல்ல ஆசிரியருக்கான விருதையும் பெற்றிருக்கிறார். நல்ல பல ஆசிரியர்கள் இங்கே தங்களுடைய வாழ்வை இந்த பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு சாலை வசதிகளே இல்லாத போது, இந்த பகுதிக்கு வந்து சேர்வதே ஒரு இயல்பான காரியமாக இல்லாத போது, வழிகளை, பாதைகளை உருவாக்கி ஆசிரியர்கள் கடந்து வந்தார்கள் என்பதை சரித்திரம் நமக்கு கூறுகிறது. அப்படி வந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு பல மாணவர்களை உருவாக்கி அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல பாதைகளை காட்டி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நிறைய மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எளிய வறுமையான சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உள்ளபடியே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அது மாத்திரமல்ல, இங்கே பள்ளி வந்த பிறகு இந்த பள்ளியை மையமாக கொண்டு இங்கேயும் ஒரு ஆலயம் உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வளாகத்தில் ஒரு ஆலயமும் பள்ளிக்கூடமும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அருளையும் வாழ்வதற்கான நல்ல வழிகளையும் இந்த பள்ளிக்கூடம் கொடுத்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. உயர்நிலைகளிலே தொடர்ந்து மாணவர்கள் வருவதற்கு இங்கே பெரும் முயற்சி எடுத்து இன்றைய தலைமை ஆசிரியையுடன் பல ஆசிரியர்கள் இணைந்து பெரும் முயற்சினாலே பல காரியங்களை புதுப்பித்து இந்த பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், பேர் ஓகை கொள்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய தலைமை ஆசிரியர் மனோவா ஐயா அவர்கள் இந்த பகுதியில் 1950களிலே வந்தபொழுது இந்த இடத்துல சரியான சாலை வசதி கூட இல்லாததை அவர்கள் அறிந்து, அவர்கள்தான் இந்த பகுதிக்கு வெளியிலிருந்து கடந்து வருவதனால பாதைகளை உருவாக்கினது அவங்க தான். இங்கே ஒற்றடி பாதை போல அந்த சூழ்நிலை அதில் கூட சரியான காரியங்களால் அவர் அனுபவத்திலிருந்து சொல்லியது என்னவென்றால், சின்ன சின்ன கற்களை அப்படி எடுத்து போட்டு ஒரு பாதையை உருவாக்கினதாக சொன்னாங்க. அதனால் பள்ளிக்கூடம் இந்த பகுதிக்கு பாதையையே உருவாக்கின ஒரு பெரிய பாராட்டுக்குரிய பள்ளிக்கூடமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த காலத்தில் நான் சொன்னது போல் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டதுனால படிப்பு என்பது சாமானியர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருந்த காலத்தில் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி மிஷினரிகள் தங்களுடைய அர்ப்பணிப்பினால இத்தகைய பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள பழைய முன்னாள் மாணவர்கள் எல்லாம் தான் இன்றைக்கி பெரிய தலைவர்களாய் உருவாகி இருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் சிறந்த மாணவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியுது. ஆகவே பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடம் திகழ்கிறதை நீங்கள் காணலாம். இதை உருவாக்க அரும்பாடுபட்ட மிஷினரிகளின் தியாகங்கள் வீணாய் போகவில்லை. இன்றைக்கும் இந்த பள்ளிக்கூடம் நல்ல நிலையில் பல மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வி பணியை சிறப்பாக செய்து கொண்டு இயங்கிக் கொண்டுகிற பள்ளியாய் நீங்கள் இருப்பதை நீங்கள் இப்பொழுது காணலாம். நாம் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முன்பதாக போதகர் இந்த ஓடையை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு சில விஷயங்களில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட அந்த திருச்சபைக்கு சுற்றி இருக்கிற மக்கள் இந்த வழியாக தான் அந்த சர்ச்சுக்கு வந்தாகணும். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 அடி காவா இது. அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 45, 47 அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 40 அடி காவா இது. இந்த வழியாக தான் மக்கள் இங்கேருந்து கடந்து தான் அங்கே இருக்கிற சர்ச்சுக்கு வந்தாகணும்.
இதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதான் 40 அடின்னும் போதே நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது தான். கிட்டத்தட்ட ஒரு அப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான வசதி கிடையாது, பிரிட்ஜு கிடையாது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 5 அடியாச்சும் தண்ணி இருக்கும். அதை கடந்து வரது சிரமமாக இருக்கிறதுனால இங்கேருந்து இருக்கிற பள்ளிக்கூடத்தை தான் வந்து பொன்மாரில் வந்து அங்கே மெயின் ரோட்டில் மாற்றிருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் எதுவும் கிடையாது. தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1912 எக்ஸாக்டாக 1912 தான் தச்சு தொடங்கினாங்க. திருச்சபைக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு இந்த பொன்மார் கிராமத்தில் வந்து ஆங்கிலேயர்களாக தான் பள்ளி வந்து இங்கே கட்டப்படுது. கட்டப்படும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சில குழந்தைகள் வந்து அப்போ தான் முதல் படிக்கவே வராங்க. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்போ இருக்க சூழல் கட்டத்தில் படிப்புலாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு. முதல்ல அவங்க வந்து தான் இங்கே பள்ளியை துவங்குறாங்க 1915-16. அப்போ இங்கே அருகில் இருக்கிற கிராமங்கள்லாம் வந்து இங்கே தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். ஸோ இந்த ஆற்றை கடந்து தான் வந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்தாகணும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிக்கூடத்தை இங்கேருந்து அங்கே மாற்றுறாங்க. அங்கே மாற்றி அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் உருவாக்குனாங்க. நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னோர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இலவசமாக கல்வியை வந்து அவங்க தான் முதல்ல கொடுக்குறாங்க. இலவச கல்வி, இலவச உணவு, முதல்ல வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவங்க மூலிமா தான் தெரியும். நாங்களே அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறோம். நாங்களும் அங்கே தான் படிச்சிருக்கிறோம். எனக்கு முன்னோர்களும் அவங்க தான் படிச்சிருக்கிறாங்க. அனைவருமே நாங்கள் அங்கே தான் படிச்சிருக்கிறோம். ஸோ இது போல் சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆங்கிலேயரால் தான் உருவாக்கிது. இந்த ஓடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுற்றி இருக்கிற ஒரு 10 கிராமங்கள் இருக்கிற தண்ணி வந்து இந்த வழியாக தான் வந்தாகணும். இந்த வழியாக வந்து தான் உங்களுக்கு சோழிங்கநல்லூர் பிற போன்ற பகுதிகளில் கலந்து உங்களுக்கு கடலை கலக்கும். ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடை தான். காலப்போக்கில் வந்து இது குறுகி அதுக்கேற்ற வசதிகளை செஞ்சு அங்கங்கே வேறு ஒரு வழி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கிராமத்தில் வர தண்ணி மட்டும்தான் இந்த வழியாக போகுது. அதனால் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 1937ஆம் வருடம் இவர்கள் அந்த இடத்திற்கு ஒரு மூலைக்கல் வைக்க ஆரம்பித்தார்கள். அங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அங்கே பார்த்தீர்களானால் அந்த மூலைக்கல் வர்த்த பிற்பாடு அங்குள்ள அரசாங்கம், அன்றைய ஆட்சி செய்த ஆங்கிலேய ஆட்சி இருந்தபடியால் அந்த அரசாங்கமும் அங்கே உள்ள எதிர்ப்பாளர்களும் அந்த ஆலயத்தை கட்ட தடை செய்தார்கள். ஆனால் சோர்ந்து போகவில்லை. மீண்டும் அந்த மக்கள் தொடர்ந்து ஆண்டவரிடம் பல மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் ஏறெடுத்ததன் விளைவாக 1.5 வருஷம் தடைப்பட்டிருந்ததான அந்த ஆலய பணி மீண்டும் அந்த பகுதியிலே ஆட்சியாளராக இருந்த ஒரு ஆங்கிலேய கலெக்டர் அதிகாரி தன்னுடைய குதிரையின் மீது ஏறி அந்த மலைக்கு ஒரு பார்வையிட சென்றார். பார்வையிட சொல்லும் பொழுது இந்த ஆலயத்தை கவனிக்கிறார். ஆலயம் நிறைவேற்று சிதிலடைந்து பணி நிறைவேறாத நிலையில் இருக்கும் பொழுது அங்கே விசாரிக்கிறார். இப்படியாக அங்கே ஒரு தடை காணப்படுகிறது, அதனால் கட்ட இயலவில்லை என்று சொல்லும் பொழுது உடனே தானே அந்த ஆட்சியாளர், அந்த ஆங்கிலேய கலெக்டர் உடனே அந்த தடைகளை நீக்கி அந்த ஆலயம் கட்ட உதவி செய்கிறார். இப்படியாக அந்த ஆலயம் நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது, கல்விக்கூடம் வளர ஆரம்பித்தது. அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். மிகவும் சந்தோஷமான அந்த ஊழியத்தை தொடர்ந்து அந்த இடத்திலே அட்வென்ட் திருச்சபை செய்து வந்தது. இதன் மூலம் நாம் என்ன அறிகிறோம் என்றால், இன்றைய அளவும் நம்முடைய கிறிஸ்தவம் சரி, நம்முடைய இந்தியாவிலே பல கல்விக்கூடங்கள், மருத்துவ பணிகள், சமுதாய பணிகள் மிஷினரிகளால் மாத்திரம்தான் தோற்றுவிக்கப்பட்டது என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். தொடர்ந்து அவர்களுடைய பணி இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீண்டும் இதேபோல் இதே ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு ஆலயத்தை குறித்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.